உலக ஆர்டிஸ்டிக் பிரைட் தினம் சம்பந்தமாக மதுரையில் செயல்பட்டு வரும் தென்றல் வித்யாலயா சிறப்பு பள்ளியின் இயக்குனர் ஜெயலட்சுமி அவர்களை சந்தித்தோம். ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட தனது மகனுக்காக சிறப்பு படிப்புகள், யோகா உள்ளிட்ட செய்முறை பயிற்சிகளை படித்தவர். தான் கற்ற இந்த படிப்பும் பயிற்சியும் தன் மகனோடு நின்றுவிடக் கூடாது, ஆட்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சிறப்பு பள்ளியையே ஆரம்பித்த பெருமைக்குரியவர் ஜெயலட்சுமி அவர்கள். அவருக்கு வணக்கம் இந்தியா நாளிதழ் சார்பில் வாழ்த்துக்கள். ஆட்டிசம் அப்படின்னா என்ன மேடம்? ஆட்டிசம் அப்படின்றது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் கண்டிஷன், நரம்பியல் வளர்ச்சி நிலையில் ஏற்படுற சிக்கல்கள். இதன் மூலமாக குழந்தைங்களுக்கு கம்யூனிகேஷனில் இஷ்யூஸ் வரும், சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸு, பிஹேவியரல் இஷ்யூஸ் வரும், லேர்னிங்லேயும் இஷ்யூஸ் வரும். ஸோ ஆட்டிசம் அப்படின்றத புற உலக சிந்தனை இன்மை அப்படின்னு சொல்லுவோம், மதி இறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை வகையான குறைபாடுகள் இருக்கு? 21 டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் இருக்கு. இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, லோ விஷன், ஹியரிங் இம்பேர்மெண்ட், லெப்ரசிக்யூடு, டவுன்ஸு, ஆட்டிசம், ஏஎஸ்டி, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், ஏடிஹெச்டி, லேர்னிங் டிசபிலிட்டி, இது எல்லாமே டிசபிலிட்டியில் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. நம்ம டிசபிலிட்டிஸில் பாதிக்கப்படுறது இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி தான். இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்றது அறிவு திறன் சார்ந்த குறைபாடு. இந்த டிசபிலிட்டிக்குள்ளே எல்லாருமே டவுன்ஸ், செரிப்ரல் பாலிசி, அப்புறம் இப்போ ஏடிஹெச்டி குழந்தைங்களுமே ஐடிக்குள்ளே தான் வந்துடுறாங்க. ஸோ லேர்னிங் டிசபிலிட்டியும் ஒன் ஆஃப் த டிசபிலிட்டியாகவே இப்போ சேர்த்துறாங்க. அதிகமாக பார்த்தோன்னா மென்டலி சேலஞ்சு குழந்தைங்க ஜாஸ்தியாக இருக்காங்க. குழந்தை ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது மேடம்? ஆட்டிசம் குழந்தைங்கள நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 3 இயர்ஸில் தான் எல்லா பேரண்ட்டுமே 2 இயர்ஸில் 3 இயர்ஸில் தான் என் குழந்தை டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நான் உணர்ந்தேன் அப்படின்வாங்க. என்னென்னா திடீர்னு நல்லா தான் இருப்பாங்க, 1.5 வயசு வரைக்கும் எந்த மைல் ஸ்டோன்ஸும் டிலே இருக்காது. கிராஸ் மோட்டார்ஸாக இருக்கட்டும், கரெக்டாக உட்காந்துது, தவழ்கிறது, உட்கார்றது, நிற்கிறது, நடக்கிறது, இந்த மாதிரி மோட்டார்ஸ் மைல் ஸ்டோன்ஸும் டிலே இருக்காது. ஸ்பீச்சுமே ஓரளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் பேரண்ட்ஸ்க்கு நம்ம குழந்தைக்கு குறைபாடு இருக்குது அப்படின்னே தெரியாது. கரெக்டாக ஒரு 2 வயசு இருக்கும்போது அந்த குழந்தைகிட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வரும். என்னென்னா நல்லா இருக்கிற குழந்தை திடீர்னு துருன்னு இங்கே ஓட அங்கே ஓட, திடீர்னு ஐ கான்டாக்ட் எல்லாம் குறைஞ்சிரும், கூப்பிட்டா திரும்பாமல் ஆகிடுவாங்க. சரின்னு ப்ளே ஸ்கூலில் விடுவாங்க, அங்கேயுமே அந்த குழந்தை ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் அங்கே எங்கேயே ஓடிட்டே இருக்கிறது, முகத்தை பார்க்காம இருக்கிறது, கூப்பிட்டாலும் திரும்பாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் ஒன்றா நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துடும். சென்சரி இஷ்யூஸும் ஜாஸ்தியாக வரும். இது எல்லாமே 1.5 வயசு 2 வயசு 2.5 3 இந்த ஏஜ் குரூப்பில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டவங்க ஒரே மாதிரியான குணநலன்களை கொண்டிருப்பாங்களா? ஆட்டிசம் குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய தெரப்பிஸ்ட் வேணும். ஏன்னா எவ்ரி ஆட்டிஸ்டிக் சைல்டு இஸ் யூனிக். இதை ஒரு ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா ஒரு குழந்தை மாதிரி இன்னொரு குழந்தை இருக்காது. 10 ஆட்டிசம் குழந்தைங்க இருக்காங்கன்னா 10 பேரும் 10 விதமாக இருப்பாங்க. ஒரு குழந்தைக்கு சென்சரி இஷ்யூஸ் ஜாஸ்தியாக இருக்கும், சில ஏரியாஸில் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அதனால் 10 குழந்தைங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால தான் இவங்களை யூனிக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் இவங்களுக்கு ஏன் இந்த இஷ்யூஸ் ட்ரிகர் ஏன் வருது? ட்ரிகர்னால் என்ன ஆகும்னா, இந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீச் இஷ்யூஸ் இருக்கும். மேக்ஸிமம் 10 குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒரு 8 குழந்தைங்களுமே ஸ்பீச்சில் ரொம்பவே டிலேயாக இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு அந்த ஸ்பீச் அவங்களுக்கு வர்ற வரைக்கும் அவங்களுக்கு கம்யூனிகேஷனே இருக்காது அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ அப்போ அவங்களோட மொழி புரிஞ்சுக்காமல் நம்ம அவங்கக்கிட்ட நடந்துக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு ட்ரிகர் ஆகி கோபம் ஜாஸ்தியாக வரும். நம்ம என்ன சொல்கிறோன்றதே நம்ம பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கல, மற்றவங்க புரிஞ்சுக்கலன்னு சொன்னோன்னா அந்த குழந்தை தன்னைத்தானே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை பேரண்ட் அடிக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் பேரண்ட்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்களே அடிக்க ஆரம்பிச்சுக்கிறது, கையை கடிச்சிக்க ஆரம்பிச்சிடுறது, செவத்தில் முட்டிக்கிறது, இந்த மாதிரி அவங்களோட கம்யூனிகேஷனை புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறதுனால ட்ரிகர் ஆகி அந்த குழந்தைங்கக்கிட்ட நிறைய சென்சரி இஷ்யூஸும் ஜாஸ்தியாகும், பிஹேவியரல் இஷ்யூஸும் ஜாஸ்தியாகும். மருந்து மாத்திரைகள் மூலமா இந்த நோயை குணப்படுத்த முடியுமா? ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா இந்த குழந்தைங்கள முழுசாக டேப்லெட்ஸில் சரி பண்ணிடலாம் அப்படி இப்படின்லாம் எதுவுமே நம்ப முடியாது. ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு மெடிகேஷன்ஸ் எப்போ தேவைப்படும்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் இஷ்யூஸ் இருக்குது, பிஹேவியரல் இஷ்யூஸ் ரொம்ப, அதாவது அந்த குழந்தை ரொம்ப அடிக்கிறது, கடிக்கிறது, ரொம்ப வயலண்ட்டாக மாறி மற்ற குழந்தைங்களையும் அந்த குழந்தை ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேணால் நம்ம மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபிட்ஸு ப்ளஸ் பிஹேவியரல் இஷ்யூஸ் ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும் நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். மற்றபடி ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு மருந்து மாத்திரைகள் தேவைப்படாது. நிறைய பேரண்ட்ஸ் எல்லாருமே அலோபதி
சித்தா இது எல்லாத்துலேயுமே. ஏன்னா இங்கிலீஷ் மெடிசனில் கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்றதுனால அலோபதி சித்தாவுமே இந்த குழந்தைங்கள என்னென்னா கொஞ்சம் ஓரளவுக்கு காம் பண்ணும். மற்றபடி பெருசாக ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது நம்ம தெரப்பி மூலியமாக மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும். வழங்கப்படுற முதற்கட்ட செய்முறை பயிற்சிகள் என்ன மேடம்? இப்போ நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் குழந்தைங்கள நிறைய நம்ம எடுக்கிறோம். வரும்போது பேரண்ட் வந்து ஒரு 2 வயசு 2.5 வயசில் கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அந்த குழந்தை பயங்கர ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக துருன்னு இங்கே ஓட அங்கே ஓடன்னு இருக்காங்க. அந்த குழந்தைங்கிட்ட ஸ்பீச்சும் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம அப்படிப்பட்ட குழந்தைங்கள ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன செய்கிறோம் அப்படின்னா, நிறைய ஓட்டி கொடுத்து சிட்டிங் டாலரன்ஸை அதிகப்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு அந்த குழந்தை உட்காரணும். அப்போ தான் வந்து நம்ம சொல்கிறத எல்லாமே லிசன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சிட்டிங் டாலரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஓட்டி நிறையா கொடுக்குறோம். இப்போ நம்ம ஐம்புலன்களையும் ஒருங்கிணைக்கிறோம். ஸோ அதனால் நம்ம பேசுகிறத உங்களால் லிசன் பண்ண முடியுது, உங்களோட கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுது. பட் ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு இப்போது கண்ணில் வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு ஓவர்லோடாக இருக்கும், இன்னொன்று கம்மியாக இருக்கும். ஸோ அது மாதிரி கண், மூக்கு, வாய், டாக்டைலு, ப்ரொப்ரியோசெப்டிவ், வெஸ்டிபுலர் இந்த மாதிரி 7 சென்சஸில் இப்போ வெஸ்டிபுலர் சென்சஸ் வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு கம்மியாக இருக்கும், சில குழந்தைங்களுக்கு கூடுதலாக இருக்கும். அப்போ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓடிட்டே இருக்காங்க. அப்படின்னா ஏன் ஓடுறாங்கன்னா அந்த சென்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படும், குறைவாக இருக்குது. ஸோ அதனால் தேவைப்படுது. அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ட்ராம்போலினில் ஜம்ப் பண்ண வைக்கிறது, ஸோ வெயிட் பிளாங்கெட்லாம் போடுறது இது மாதிரி. ஸோ அப்போ ஒவ்வொரு குழந்தைங்களும் இவங்க செய்கிறாங்கன்னா இவங்க வேணும்னு எதுவும் செய்கிறதில்ல. இவங்களோட பிரெயின் கொடுக்குற ஸ்டிமுலேஷன்னால் ஒவ்வொரு இஷ்யூஸும் அவங்களுக்கு வரும். ஸோ அப்போ ஒரு குழந்தை வருது அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணுவோம், சென்சரி இஷ்யூஸ் இருக்கா. சில குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நிறையா சாப்பிடுவாங்க ஆட்டிசம் குழந்தைங்க. சில குழந்தைங்க சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ சில குழந்தைங்க நல்ல வெயிட்டாக இருப்பாங்க, சில குழந்தைங்க ரொம்ப லீனாக இருப்பாங்க. சில குழந்தைங்க காதை மூடிட்டே இருப்பாங்க. அந்த காதை மூடிட்டே இருக்காங்க ஒரு குழந்தை அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து இப்போ நம்ம ஸ்பீக்கர் எல்லாம் போட்டிருக்கோம், சவுண்டு நிறைய ஜாஸ்தியாக வரும். ஸோ அது அந்த குழந்தைக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி மைக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹெட்செட் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மியூசிக்கை வந்து அந்த பிரெயினில் அடாப்ட் பண்ண வைப்போம். ஸோ இது மாதிரி இப்போ சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் ஓட்டி கொடுத்து நிறைய ஸ்ட்ராங் ஸ்மெல், லைட் ஸ்மெல்லாம் மோந்து பார்க்க வச்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நாங்கள் சாப்பிட வைப்போம். ஸோ பேரண்ட்ஸ் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்டோட ஒரு குழந்தைன்னு எடுத்திங்கன்னா நிறைய தெரப்பி கொடுக்கணும், சென்சரி தெரப்பி கொடுத்து தான் அந்த குழந்தைங்கள சரி பண்ணணும். ஸோ அப்போ ஒரு ஆட்டிசம் குழந்தைங்க வராங்கன்னா சென்சரி இஷ்யூஸில் என்னென்னலாம் இருக்குது, டாக்டைல் இஷ்யூஸ் இருக்கா, வெஸ்டிபுலர் இஷ்யூஸ் இருக்கா, ப்ரொப்ரியோசெப்டிவில் எதுவும் இஷ்யூஸ் இருக்கா, அப்புறம் ஓரல் சென்சரி, அதாவது அந்த குழந்தை வந்து ப்ரஷ் பண்ணவே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் இஷ்யூஸ் இருக்கும். அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் சரி பண்ணால் மட்டும்தான் அந்த குழந்தைங்க நல்லா சீவ் பண்ணி சாப்பிடுவாங்க. பெற்றோர்களுக்கு நீங்கள் கூறுற விஷயம், 2026 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 100க்கு ஒரு குழந்தை ஆட்டிசம் குழந்தைங்களாம் பிறக்கிறாங்க. வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 127க்கு ஒரு குழந்தை ஆட்டிசம் குழந்தைங்களாம் பிறக்கிறாங்க. ஸோ இப்போ ஆட்டிசமோட ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் அந்த 2020 பிறந்த நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஆட்டிசமால் அஃபெக்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்னென்னா வெளியில் என்விரான்மெண்ட் எக்ஸ்போஷர் இல்லாமல் வீட்டுக்குள்ளே அந்த குழந்தைய கொடுக்கும்போது ஸோ சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்பவே லேக் ஆனனால குழந்தைகிட்ட கேட்ஜெட்ஸ் ஜாஸ்தி, மொபைல், டிவி இது மட்டுமே உலகமாக இருந்த குழந்தைங்கக்கிட்ட நிறையவே இஷ்யூஸ். ஸோ அதை தான் வந்து விர்ச்சுவல் ஆட்டிசம்னு சொல்கிறோம். விர்ச்சுவல் ஆட்டிசம்னா என்னென்னா பொதுவாக வெளியில் அந்த குழந்தை எக்ஸ்போஷர் இல்லாமல் ஃபோன், டிவிலே அதிகமாக வளரும்போது அந்த குழந்தைங்களுக்கும் அந்த ஆட்டிசமோட பிஹேவியர்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது என்னென்னா வெளி இடங்களுக்கு போனால் பழகுறதுல ரொம்ப சிக்கல் இருக்கும், சீக்கிரமே அந்த குழந்தைங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறது, இரிட்டேட் ஆகிறது, ஸ்பீச் டிலே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போது பேரண்ட் வந்து நமக்கு 2 குழந்தைங்க ஒரு குழந்தைங்க தான், அந்த குழந்தைங்களோட பிஹேவியர்ஸை நம்ம நோட் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கான தெரப்பி ட்ரீட்மெண்ட் எங்கே கிடைக்கு அப்படின்றத பேரண்ட் வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஸ்கூல் போகணும் அப்படின்றது தான் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் வலியுறுத்துகிறோம். எங்கள் மதுரையில் நிறைய ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இருக்குது. எங்களோட தென்றல் வித்யாலயா ஸ்பெஷல் ஸ்கூலில் வர பேரண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அக்செப்டன்ஸ் வர்றதுக்கு முதல்ல பேரண்ட்டை வந்து கவுன்சிலிங் கொடுத்து இது சரி பண்ணிடலாம், ஆக்சுவலாக உண்மையிலே சரி பண்ணிடலாம். இப்போ ஆட்டிசம் வந்து ஒரு டிசபிலிட்டின்றதை நம்ம வந்து 10 வயசுக்கு மேலே தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஆட்டிசம் குழந்தைங்கள நிறைய குழந்தைங்கள ஓரளவுக்கு 95-85% மைல்டு ஆட்டிசமாக வர குழந்தைங்கள க்யூர் பண்ணி நார்மல் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டுருக்கோம். ஸோ அதனால் பேரண்ட் வந்து ஒரு அக்செப்டன்ஸோடு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நார்மல் ஸ்கூலில் அவங்களுடைய கனவுகளை நாங்கள் நினைவாக்குறோம். ஒரு 3 years பிஃபோர் வந்து சித்தார்த்துன்னு ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவன் வந்து ADHD, அட்டென்ஷன் டெஃபிஷிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். அந்த குழந்தைக்கு ஸ்பீச் இல்லை, பயங்கர ஹைப்பர் ஆக்டிவிட்டி, யார்கிட்டையுமே போக மாட்டான், டிவி ஃபோன்லேயே வளர்த்தனால. ஸோ உள்ள கிளாஸ் ரூம்குள்ளே வரல, அவங்க அம்மா மடியில் உட்கார வச்சே தான் நான் அவனுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணேன்.
வரும்போது ரொம்ப கண்ணீரோட அழுதாங்க. என் பையன் யார்கிட்டயும் போக மாட்றான், என்னை விட்டு எங்கேயும் போக மாட்றான், பேச மாட்றான், கண்ணை பார்க்க மாட்றான், கூப்பிட்டா சரியாக திரும்ப மாட்றான், ஹைப்பராக இருக்கான், எங்கேயுமே எங்களால் கூட்டிகிட்டும் போக முடியலன்னு அழுதாங்க. நான் சொன்னேன், தன்னம்பிக்கையோடு நீங்கள் ஒரு 1 இயர் என்கிட்ட வாங்க, ஃபுல்லாக நீங்களும் ஒரு வீட்டில் ஒரு 3 hours வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி அந்த பேரண்ட் வந்து அப்படியே அவனுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். 1 இயர் முடியும் போது எங்களோட ஆனுவல் டேயில் அவன் ஒரு பெரிய ரைம்ஸே 10 லைன் ரைம்ஸே ஒப்பிச்சுட்டு போனான். அது ஒரு பெரிய மிராக்கிளாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு பேரண்ட் வந்து அந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணி அவனுக்கு நாங்கள் சொன்ன எல்லா தெரப்பியையும் வீட்லேயும் அவங்க கொடுத்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அது வந்து அது மாதிரி எல்லா பேரண்ட்டுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்க கூட ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆட்டிசம்ன்ற இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே அந்த குழந்தைங்கிட்ட இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னா ஆட்டிசம் வந்து மறைஞ்சிரும் அப்படின்றது தான் எங்களோட கருத்து. பேரண்ட்டவே வந்து மேக்ஸிமம் நான் டீச்சர்ஸாக மாற்றிடுவேன். அதாவது இங்கே எங்களால் ஃபீஸ் கட்ட முடியாது, இவன் இந்த மாதிரி ஒரு ஆட்டிசம் குழந்தையா இருக்கனால அவங்க அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, சிங்கிள் பேரண்ட்டாக வராங்க, எங்களால் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னா நாங்கள் இங்கே தென்றலில் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். என்னென்னா நீங்கள் ஃபீஸே பே பண்ண வேணாம், அதுக்கு பதிலாக நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுங்க. ஸோ அந்த மாதிரியுமே இங்கே ஒரு 4-5 பேர் வந்து பேரண்ட் வந்து டீச்சராகவே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா இந்த குழந்தைங்கள இருக்கும்போது வெளியில் ஆட்டிசம் குழந்தைங்கள இருக்கும்போது வெளியில் வேலை பார்க்க போகிறதுமே பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப சிக்கலாக இருக்கும். ஏன்னா 9:30 to 3:30 எங்கேயும் ஜாப் கிடைக்காது. ஸோ அதனால் ரொம்பவே சிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஸோ ஃபீஸ் பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க கட்டுவாங்க, கொஞ்சம் வசதி இல்லாதவங்களுக்குலாம் வந்து அவங்க பே பண்ணுறது ஓகேன்னு நாங்கள் வாங்கிப்போம். ஸோ இல்லை எங்களால் ஃபீஸே பே பண்ண முடியாது அப்படின்னா பேரண்ட் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இப்போ இங்கே வந்து ஒரு 5 பேரண்ட்டு நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. தென்றல் வித்யாலயா பள்ளி ஆரம்பித்த பின்னணி குறித்து சொல்லுங்கள் மேம். தென்றல் வித்யாலயா இது எப்படி உருவாச்சு அப்படின்னா, என்னோட பேர் தென்றல் ஜெயலக்ஷ்மி, என்னோட பையன் பேர் சிவசங்கர். ஸோ 2003 எனக்கு கல்யாணம் ஆச்சு. 2004 சிவசங்கர் பிறந்தோன்னே பிஃபோர் 22 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் அவேர்னஸ் பெருசாக யார்கிட்டையும் இல்லை, டாக்டர்ஸ்கிட்டையும் காட்டுறேன். 2 வயசு வரைக்கும் நல்லா இருந்தான் சார், இப்போ ப்ளே ஸ்கூலில் விட்டுருக்கேன், ஆனால் ஓடிட்டே இருக்கான், கூப்பிட்டா திரும்ப மாட்டான், திடீர்னு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஒரு 2 இயர்ஸில் தான் நானே நோட்டீஸ் பண்ணேன். ஸோ எல்லாருமே ஒரு அட்டன்ட்ரால் இந்த மாதிரி ஒரு சிரப் மட்டும் கொடுத்துட்டு சரியாக கவனிச்சிருவான், நீங்கள் இந்த சிரப் கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ ஒவ்வொரு கிளாஸஸும் போவேன், தெரப்பி சென்டர் போவேன், வெளியிலே தான் வெயிட் பண்ணுவோம், 1 hour 2 hours கிளாஸஸ் உள்ளே போகும், என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியாது. வீட்டில் வந்து இந்த குழந்தைங்களை எப்படி டீல் பண்ணணும்னு ரொம்ப சவாலாக இருக்கும். என்னோடய ஹஸ்பண்டுமே வெளிநாட்டில் இருந்தாங்க. ஸோ இவன் ஒருத்தனை மட்டும் என்னால் டீல் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. சில வீடெல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது அவன் உள்ளே வரமாட்டான், நைட்டெல்லாம் கூட நான் வெளியிலே இருந்திருக்கேன். ஸோ நிறைய சென்சரி இஷ்யூஸும் அவனுக்கு நிறைய இருக்கும்போது அப்புறம் நாங்கள் 2 பேருமே இந்த ட்ராக்கில் இவனுக்காக நான் அடுத்து, ஏன்னா வீட்டில் வந்து டீல் பண்ணணுன்றதுனால இப்போ அவன் ரிலேட்டடாகவே நான் எல்லா எஜுகேஷனும் முடிக்க ஆரம்பித்தேன். எம்எஸ்சி சைக்காலஜி, ஸ்பெஷல் பிஎட், அப்புறம் எம்எஸ்சி யோகா நேச்சுரோபதி கோர்ஸு, அப்புறம் ஸ்பீச் லேர்னிங் கோர்ஸ், அப்புறம் இது மாதிரியான எல்லா கோர்ஸஸுமே தம்பிக்காக முடிச்சுட்டு இப்போ நான் என்னென்னலாம் இதில் சஃபர் ஆனனோ அதெல்லாம் என்னை நம்பி வர பேரண்ட்ஸ்க்கு அந்த கஷ்டம் வரக்கூடாதுன்றனால ஓப்பனாக இங்கே என்ன ஸ்கூலில் நடக்குதோ அதை கம்ப்ளீட்டாக நாங்கள் ஃபுல்லாக வீடியோவாகவே ஃபுல்லாக அனுப்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் பேரண்ட்டும் வந்து ஒரு எஜுகேட் ஆகிட்டு அவங்களும் வீட்டில் வந்து அந்த குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணிடுறாங்க ஈஸியாக. ஸோ அதனால எங்கள் ஸ்கூல் வந்து கொஞ்சம் ஒரு ரிசல்ட் ஓரியன்டாக நாங்கள் கொண்டு போகிறோம். ஆட்டிசம்க்கு காசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜெனட்டிக் ரீசன் சொல்கிறாங்க. 2வது மதர் ஃபாதரோட ஏஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக 45 49 கிராஸ் பண்ணும்போது வரும்னு சொல்கிறாங்க. லோ பெர்த் வெயிட்டும் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. மதர் வந்து அந்த கன்செப்ஷன் டைமில் ஏதாவது தேவையில்லாத மெடிசின்ஸ் எடுக்கும்போதும் இந்த மாதிரி ஆட்டிசம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பின் பாயிண்ட்டாக நடந்திருக்கும்னு தெரியலை யாருக்கும்.